இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என் பவர் என்னன்னு தெரிஞ்சு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷோ, இவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு கடுப்பாவுது. இதுல சவடாலாம் பேசி டார்ச்சர் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான். வாடி வெளிய போலாம். அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சந்திரா, நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நான் சொல்றத கேளு. நீ வெளிய வா. வா. அப்பாடா, எப்பா ஏசியிலேயே இப்படி வேர்க்குதே. ஏய், இவர்தான் உங்க எம்டியா? ஆமா மேடம், இவர்தான் எங்க எம்டி. போட்டோல எவ்வளவு கம்பீரமா இருக்காருன்னு பாருங்க. சென்னையில டாப் 10 பிசினஸ்மேன்ல எங்க பாஸும் ஒருத்தர். இத பாரு சந்திரா, இந்த லூசு அந்த குடும்பத்துல பிறந்ததுனால இப்படி ஒரு பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம ராஜாவை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு அவனை மாட்டி விடுறேன்னு இந்த மாதிரி எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. ராஜா ரொம்ப ஜென்யூனான ஆளு. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுடு, புரியுதா? ஐயோ, அங்க விசாரிச்சுட்டு இருக்காங்களே, என்னன்னு போய் பாப்போம். எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். நீ உன் வேலையை பாரு. தேங்க் யூ சார். இந்த செக் புக்ல ஒரு சைன் பண்ணுங்க சார். யா. தேங்க் யூ சார். சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சார், இதுல ஒரு சைன் சார். சார், இன்னைக்கு மாலா பேலஸ்ல ஃபாரின் டெலிகேட்ஸோட உங்களுக்கு மீட்டிங் இருக்கு சார். யா, ஞாபகம் இருக்கு சார். நாளைக்கு பிசினஸ் விஷயமா நீங்க அமெரிக்கா போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பாக்குறதுக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வராரு. ஆமா சார். ஓ, அவர் வேற வராரா? ஒரு மனுஷன் எவ்வளவு விஷயத்தை தான் பாக்குறது. பிசினஸ் பிசினஸ்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. வா போலாம். அக்கா, அப்பாடா, ஒரு வழியா போயிட்டாங்க. என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இவ சொன்னான்னு அங்க கிளம்பி போனதுக்கு அங்க செருப்படி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. செருப்படியா? என்னம்மா சொல்ற? ஏன் இவ்வளவு கோவம்? கோவம் வராம வேற என்ன வரும்? ஆளுங்களை ஜட்ஜ் பண்றதுல நான் எவ்வளவு கரெக்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவ என்னமோ உளர்னாங்கிறதுக்காக கிளம்பி போனது என்னோட தப்புதான். என்னோட டைம் வேஸ்ட். அந்த எரிச்சல்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஈஸ்வரி, அங்க என்னதான் நடந்தது சொல்ல? சொல்லவே எரிச்சலா இருக்குங்க. இருந்தாலும் சொல்லி தொலைக்கிறேன். அத்தை, சொல்லிடுங்க. அப்பதான் உங்க டென்ஷன் கொஞ்சமாவது குறையும். சொல்லுங்க அத்தை. இவ பேச்ச நம்பி சென்னையில இருக்கிற ஆபீஸ் ஒண்ணுக்கு போனேன். அதுதான் நம்ம ராஜா மாப்பிளையோட ஆபீஸ்னு சொன்னான். ராஜா தான் அங்க முதலாளி. அவர்தான் ராஜா சேதுபதியோட பேருன்னு போற வழி பூரா திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி, இவ்ளோ சொல்றா, அது உண்மையா இருக்குமோன்னு நானும் லேசா நம்பிட்டேன். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த கேணு பையன் மாதிரி ஒருத்தன் இருப்பானே, அவன் தான் முதலாளி சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவதான பேர, அப்ப அவன் தானே அங்க இருப்பான். அவன் மூஞ்சிய பார்த்ததும் எனக்கு கோவமா வந்துருச்சு. அவன் என்னடானா, என்ன பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு என்ன நக்கலா கேக்குறான். ரொம்ப அவமானமா போயிடுச்சு. நான் யாரு? என்னோட லெவல் என்ன? நான் ஏன் அவன்கிட்ட வலிய போய் அசிங்கப்படணும்? அவன்லாம் ஒரு ஆளு, அவனை பார்க்க நான் போணுமா? ச்சே. அக்கா, அக்கா, நீ எல்லாத்தையும் அரைகுறையா பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராத. நாம இன்னும் கொஞ்சம் தெளிவா விசாரிச்சிருந்தா எல்லா உண்மையும் வெளியில வந்திருக்கும். நீ அவசரப்பட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்ட. ஏண்டி, இன்னுமாடி நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா, இப்பவும் சொல்றேன், நான் சொன்னதா உண்மை. நாம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கணும். ஏன் இன்னும் ரொம்ப நேரம் நின்னு இதை விட அதிகமா அவமானப்படணும்னு சொல்றியா?
யாக பூஜை செய்யற இடத்துல அவன் தான் பேரன்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த கிழவியும் அவன் தான் பேரன்னு சொல்றா. நாம இப்ப சென்னைக்கு போய் பார்த்துப்போம். அங்கேயும் அவன் தான் பேரனா ஆபீஸ்ல இருக்கான். இதுக்கு மேலயும் அவன் பேர இல்லைங்கறத எப்படி என்ன நம்ப சொல்ற? கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது வரைக்கும் சந்திராவுக்கு எந்த உண்மையும் தெரியாம இருந்துச்சு. இப்ப எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க யாருங்கிற விஷயத்த ஈஸ்வரிட்ட சொல்லி அவ நிரூபிக்காம இருக்க மாட்டா. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல மாமா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடியும் மாப்ள? கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே அத்தைக்கிட்ட நானே எல்லா உண்மையும் சொல்லிடலான் இருக்கேன். என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? ஆமா மாமா, அத்தை என்ன ரொம்ப நம்புறாங்க. அவங்களை இப்படி ஏமாத்திட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. மற்றவங்க விஷயத்துல அவங்க எப்படியோ, என் விஷயத்துல அவங்க கரெக்டா இருக்காங்க. நான் யாரு என்னன்றதே அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேலே அவங்ககிட்ட உண்மையை மறைக்கிறது சரியில்லை மாமா. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. நாளைக்கு சந்திரா மேடம் மூலமாவோ இல்லை வேற யாராவது மூலமாவோ உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அத்தை கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவாங்க. என்னதான் ரொம்ப தப்பா நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறது தான் நல்லது. அதுக்காக எல்லா உண்மையும் சொல்லிட போறீங்களா? ஆமா மாமா, நம்ம கோயில் கும்பாபிஷேகம் முடியட்டும். நானே அவங்ககிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. எப்பா சகல, என்னப்பா அசால்ட்டா உண்மையை சொல்ல போறேன்னு சொல்ற? அத சொன்னா பெரிய பிரச்சனை வெடிக்கும்பா. இங்க பாரு, நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் அத்தை உன்னைய மரியாதையா நடத்துவாங்க. அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வையே, அடுத்த நிமிஷமே உன்னை தூக்கி கடாச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா மாப்ள, எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யுங்க. இல்ல மாமா, இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. சரி மாப்ள, அந்த சமயத்துல இதை பத்தி பேசிக்கலாம். முதல்ல இந்த விஷயம் இப்போதைக்கு ஈஸ்வரிக்கு தெரிய வேண்டாம். முதல்ல கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும். ஆமா சகல, மாமா சொல்றதா கரெக்ட். அஞ்சு வருஷத்துக்கு 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான கண்டம் இருக்கிறதா சொன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு, அதுக்குள்ள பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா எந்த தாயால தாங்கிக்க முடியும்? அது எப்படி? ஜோசியர் கரெக்டா சொல்றாரு. நான் ஆஸ்திரேலியா போறதும் அங்க போன 5 வருஷம் இங்க திரும்ப வர மாட்டேங்கிறதும் இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ரொம்ப துடிச்சு போயிடுவாங்களே. அந்த ஜோசியர் சொன்னதுல இருந்து எனக்கு மன உளைச்சலாவே இருந்துச்சு. அதான் மாமா ஊருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்தேன். அது இருக்கிற சாமியாரு, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அவர் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நான் பரிகாரம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. அதான் உனக்கு போன் போட்டு ரேவதியையும் கூட்டிட்டு வர சொன்னேன்.